வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. நம்ம நேற்று மார்க்கெட்டுக்கு கொடுத்திருந்த பை அபோவ் லைன்ங்கிறது 25,095. மார்க்கெட் ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்லையே வந்து 25,095 அண்ட் அபோவ் தான் க்ளோஸ் வச்சாரு. ஆஃப்டர் தட் நடந்தது நீங்க பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ரேலி, பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 25,138 அதுக்கு வரும்போது டிசிஷன் எடுப்பாங்கன்னு. மார்க்கெட் அதெல்லாம் தாண்டி அடுத்த ரெசன்ஸ் போய் மீட் ஆயிட்டாரு. நம்ம கொடுத்திருந்த 25,172ங்கிற வேல்யூல ரொம்ப நேரமே டிராவல் ஆயிருப்பார், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆஃப்டர் தட் ஒரு மொமெண்டம் 25,228 அதற்கும் மேல ஒரு ரெசன்ஸுக்கும் போயிருக்காரு. சரிங்களா, இதுதான் நேற்று மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு. நேற்றே நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்னைக்கு மார்க்கெட் ட்ரெண்டாக வாய்ப்புகள் அதிகமாக தெரியுது அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து ப்ரீமியம் பேஸ்டு நம்ம பார்க்கறதுனால 3 நாளுமே மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்கும்போது ஒரு நாள் பஸ்ட் ஆகத்தான் செய்யும். அது எய்தர் அப் சைடா டவுன் சைடா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. சரிங்களா, அதனால நம்ம மார்க்கெட்டோட அதனுடைய வேல்யூஸோட போகும்போது அவர் எந்த சைடு இருக்காரோ நம்ம கால் ஆப்ஷன் சைடு அப் சைடு போயிருக்காருங்கிறப்ப அவரை நம்ம என்ன இடத்துல பை பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் பார்க்க போகிறோம். சரிங்களா, இதில் உங்களுக்கு எதுவும் கிளாரிட்டி இல்லாமல் இருக்காது. எல்லாமே நம்ம கொடுத்துருந்த வேல்யூஸ்லாம் நீட்டாக ஒர்க் ஆகிருக்கும் நம்புகிறேன். இது பற்றின ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், பார்த்துக்கலாம். சரிங்களா, இப்போ நம்ம இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸை பற்றி பார்த்துடலாங்க. சரிங்களா, இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக்கில் நம்ம என்ன கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் கொடுத்திருந்த மார்க்கெட்டுக்கு இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ங்கிறது 25,000 கால் 130 அண்ட் அபோவ் இருக்கும்போது மார்க்கெட் அப்சைடில் இருக்கும் அப்படிங்கிறத நான் இண்டிகேட் பண்ணியிருப்பேன். அவருக்கு 2 ரெசன்ஸ் வேல்யூ கொடுத்துருப்பேன், 151 அண்ட் 188. ஸோ இந்த 2 வேல்யூஸையும் அவர் பீட் பண்ணி மார்க்கெட்டை 241 நியர்பை போயிருப்பாரு. சரிங்களா, இதுதான் இன்னைக்கு தான் மார்க்கெட்டுடைய சுருக்கமாக நடந்தது. அது 108க்கு மேலே வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துட்டாரு. சரி, ஓகே. இந்த ஆங்கிளில் 25,200 புட்டு வந்து 115க்கு பிலோ சஸ்டெயின் ஆனார் அப்படின்னா மார்க்கெட்டு அப்சைடில் இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி 115ங்கிறது ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில்லையே வந்து க்ளோஸ் பண்ணி கீழே வச்சுட்டாங்க. ஸோ 115 கீழே க்ளோஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அப்சைடு வந்து போயிருக்க வாய்ப்புகள் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே. இது நம்ம நேற்றே கொடுத்துருந்த வேல்யூஸ். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதனுடைய சப்போர்ட் வேல்யூமே அடுத்த 3வது கேண்டில் உடைச்சிட்டாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும். 98க்கு பிலோ சஸ்டெயின் ஆனதையும் காமிச்சு சொல்லி எடுத்துட்டு போறாரு. இந்த இடத்துல நீங்க ஈஸியா வந்து கால் சைடு வந்து மூவ் பண்ணலாம். எப்படி அப்படின்னா 98 கீழே க்ளோஸ் வச்சு 98ங்கிற விலையை தொட முடியாம விழுவார். சரிங்களா, இதுதான் ரீடெஸ்ட் ஆன் ஃபெயிலியர் அப்படிங்கிற இடத்துல விழும்போது நம்ம அப்சைட்ல வந்து போறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். சரிங்களா, 98ல வந்து சஸ்டெயின் ஆகாம கீழே விழுறாரு. அது விழுந்த போதும் வந்து டைரக்டா 78 கீழே வைக்கிறாரு. இந்த 78ல எவ்வளவு அழகா வந்து ரீடெஸ்ட் எடுக்கிறாருன்னு பாருங்க. இதுவும் ரீடெஸ்ட் தான். அவர் போய் அதை தொட்டு கீழே விடுறாரு. ஸோ இதுதான் இந்த வேல்யூஸோட மதிப்பு புரிஞ்சுக்கோங்க. ஸோ 78 எப்படி ஆக்ட் ஆயிருக்கு, 98 எப்படி ஆக்ட் ஆயிருக்கு, இதே 115ங்கிறது எப்படி ஆக்ட் ஆயிருக்கு. சரிங்களா, இதே போல இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலும் கிளியரா தெரிஞ்சுதான் போயிருப்பாரு. ஸோ இது நம்ம 3 மினிட்ஸ்ல எப்பொழுதுமே 5 மினிட்ஸ்ல பார்த்தாலும் 3 மினிட்ஸ்ல வச்சுக்கோங்க. இன்ட்ராடேக்கு எப்பவுமே 3 மினிட்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க 5 மினிட்ஸ்ல பார்க்கும்போது அந்த கிளாரிட்டி இருக்காது. நம்ம இந்த இடத்துல எல்லாம் வந்து நின்று அப்படியே எடுத்துட்டு போறதுல தெரியும். 151 எபோவ் சஸ்டெயின் ஆகி அழகா 151ல இருந்து மார்க்கெட்டு அப்சைடு போயிருக்கும். ஸோ இது மாதிரி நீங்க இந்த 3 மினிட் டைம் ஃப்ரேம்ல வச்சு ட்ரேட் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். சரிங்களா, ஓகேங்க. இன்னைக்கு நம்ம கொடுத்திருந்த யூடியூப்ஸ்ல நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். இன்னைக்கு நம்ம எடுத்த வேல்யூ எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இது நம்ம 9:30க்கு
நான் சென்ட் பண்ணியிருப்பேன். இந்த 110 வேல்யூக்கு அபோவ் யார் சஸ்டெயின் ஆகுறாரோ அவர் வந்து மார்க்கெட்ல இந்த டார்கெட்ல ரீச் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங். ஸோ இது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். இது வந்து 110க்கு மேல சஸ்டெயின் ஆகி அழகா 133 இந்த விலையும் டச் ஆகாம மேல போறாரு. ஸோ இதுதான் சஸ்டெயின் ஆகும் பொழுது கீழே இருக்கிற விலையை தொட முடியாம மேல போவார் 133 அப்படிங்கிற வேல்யூல. ஸோ ஆஃப்டர் அடுத்த 155 ஒரு டார்கெட் அடிக்கிறாரு, அடுத்த டார்கெட்டையும் அவர் அடிக்கிறாரு. ஸோ இங்க நீங்க பிலோ வரும்போது இந்த 89 வரும் பொழுது நீங்க வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து அதாவது சைட்வேஸ்ல போகுதா அல்லது ட்ரெண்டிங்கா போகுதா அப்படிங்கிறத இந்த கேண்டில் வச்சு தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண முடியும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, சைட்வேஸ் மார்க்கெட்டா இருந்தா நான் சொல்லியிருப்பேன், இந்த டார்க் கலர் லைன்ல 2 பேரும் சஸ்டெயின் ஆகாம கீழே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த இடத்துல கீழே சஸ்டெயின் ஆகிட்டே வரும் பொழுது கீழே வர ஆரம்பிச்சிருப்பாரு. இவரும் கீழே வருவாரு, இவரும் கீழே வருவார். ஸோ இந்த 2 பிளாக் கலர் லைனையும் சஸ்டெயின் பண்ண முடியலன்னா எக்ஸ்பைரியில இது நடக்கும். எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நாள் சைடுவேஸ் மார்க்கெட் எல்லாத்துலயும் இதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா ஸ்டெப்பு மாதிரி கீழே இறங்கிட்டே இருப்பாங்க. திருப்பி ஒருத்தர் மேல போவாரு, திருப்பி ஒருத்தர் கீழே இறங்குவார். இந்த மாதிரி வர்றதுதான் ஸ்டெப்ஸ் வச்ச மாதிரி கீழே வரும்போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். இது வந்து அப்படியே ட்ரெண்ட் லைன் போட்டீங்கன்னா அழகா கிளாரிட்டியோட இருக்கும். சரிங்களா? நான் அதெல்லாம் போட்டு பண்ண மாட்டேன். எனக்கு வேல்யூஸ் தான் முக்கியம் எப்பொழுதுமே. சரிங்களா? ஓகேங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே க்ளோஸ் வைக்கும் போதே நமக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு கால் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆக போறாரு அப்படிங்கிறது. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம இந்த இடத்துலயும் ரீடெஸ்ட்டுங்கெல்லாம் போகவே இல்லை. அவர் நேரம் கிடுகிடுன்னு கீழே இறங்கிட்டே இருக்காரு. எப்போ இந்த சப்போர்ட்ல உடைக்கும் போறாரோ இப்போ இந்த பிரைஸ்ல நீங்க என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னா எப்படி என்ட்ரியா மாத்தி இருக்கலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்ப 25,000 காலை நீங்க வாட்ச் பண்றீங்க அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்த அவுட் ஆஃப் த மணி எடுத்துக்கோங்க. இப்ப 133 ரூபாயில போய் என்னால எடுக்க பயமா இருக்கு அப்படின்னா 25,050 காலை எடுத்து செக் பண்ணி பாருங்க. ஸோ ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் காமனா ஒர்க் ஆகக்கூடிய ப்ரைஸ் தான். சரிங்களா? இதுக்கு மட்டும் ஒர்க் ஆகாது, எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் ஒர்க் ஆகும். இப்போ இதுல செக் பண்ணீங்க அப்படின்னா இவர் கிளம்புன இடம் அப்படிங்கிறது இந்த இடத்துல 70 ருபீஸ்ல இருந்து 69.5ல இருந்து கிளம்பியிருப்பார். 5ல இருந்து இவர் கிளம்பியிருப்பார். அங்க எப்படி 110 வேல்யூஸ் இருந்ததோ இது ஆப்போசிட்ல, அதாவது இங்க இருக்கிற வேல்யூஸ் தான் நான் இங்க போட்டிருக்கேங்க. இதே வந்து இங்க 89.9ல இருந்து இவர் கிளம்பியிருப்பாரு. ஸோ இங்க 110.33ங்கிறது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இன்னும் கிளியரா தெரியுங்க. ஸோ இதெல்லாம் வந்து காமன் வேல்யூஸ், எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் இது வந்து சூட் ஆகும். இதுதான் வந்து நம்ம வந்து ஈஸியா ட்ரெண்ட் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல தான் எடுக்கணுமான எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வேணாலும் நீங்க எடுக்கலாங்க. சரிங்களா? அதுதான் வந்து மார்க்கெட்ல பேசும். நம்ம எந்த வேல்யூ வேணாலும் எடுத்து போட்டு பண்ணலாம். ஸோ ஏன் இதெல்லாம் ஒர்க் ஆகணும் சொல்லுங்க? ஸோ மார்க்கெட்டை வந்து நம்ம எப்படி பார்க்குறோமோ அதனுடைய பார்வையில தான் இருக்கு. இதை வந்து நீங்க 3 மினிட் கேண்டில்ல மாற்றும் போது தான் உங்களுக்கு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பத்தி இன்னும் கிளியரா தெரியுங்க. ஏன்னா ஒன்ஸ் ஒரு 3 மினிட் கேண்டில்ல மாற்றும் போது உங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்னும் கிளியரா இருக்கும். இப்ப வந்து பாருங்க, இங்க வந்து 89ல க்ளோஸ் வச்சு அழகா போகுது. ஸோ இதே வந்து ஒரே டார்கெட்டை அடிச்சிட்டாரு 110 அப்படிங்கிற வேல்யூவை. ஸோ அதோட நிற்கல, 110க்கு அப்புறம் திருப்பி கீழே வந்துட்டு திருப்பி அகைன் மேலே போறாரு. ஸோ இது 3 மினிட் கேண்டிலா கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி அதிகமா இருக்கும். சரிங்களா? இதே வந்து சரி எனக்கு எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ், இப்போ நான் இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ்ல என்னால ஒரு 75 மினிட்ஸ்க்கு ஆஃப்டர் வந்து என்னால என்ட்ரி எடுக்க முடியுமானா முடியும். நான் என்ன சொல்லியிருக்கேன், எப்பொழுதுமே வந்து பிவோட் பாயிண்ட் வேல்யூங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதை எப்படி நீங்க கால்குலேட் பண்ணலாம், நீங்களே வந்து கால்குலேட் பண்ணுங்க. இது எப்படி நான் கால்குலேட்டர்ல கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் சொல்றதையும் நம்ப கூடாது. நீங்க எந்த வேல்யூஸ் வேணாலும் எடுத்து போடுங்க. இப்போ ஹை 151.6 பிளஸ் 61.9 பிளஸ் 138. ஸோ
is 351.3. Either divided by 3. So it's called a 117.16. So 117.16 இப்படிங்கிற என்ட்ரியை நீங்க எப்ப போடலாம்? 9:30க்கு கூட நீங்க போடலாம். ஸோ இதுதான் பியூட்டிங்க. மார்க்கெட்டு எப்படி நீங்க பாக்குறீங்களோ அது உங்களுடைய பார்வையில தான் இருக்கு. இதை நீங்க நேரா 75 மினிட்ஸை 3 மினிட்ஸ் கேண்டில் கன்வெர்ட் பண்ணி பாருங்க. ஸோ எவ்வளவுதான் நீங்க எங்க தான் போனாலும் மார்க்கெட்டு எங்க வராரு? 10:30க்கு இந்த டைமிங்கோட முடியுது. 10:30க்கு நம்ம வந்து இந்த இடத்துல முடியுது. சாரி, இதுதான் வந்து 75 மினிட்ஸ் உடைய க்ளோசிங் வேல்யூ. 138ல இருந்து அவரு அதனுடைய பிவோட் வேல்யூக்கு வந்து ரீடெஸ்ட் ஆகி தான் திருப்பி அகைன் ரேலி ஆகுறாரு. ஸோ இது வந்து நீங்க காமனா எடுத்துக்கோங்க. ஒரு ட்ரெண்ட் போறாரு அப்படின்னா அந்த ட்ரெண்ட் இன்னும் போகும் அப்படின்னா இந்த இடத்த வந்து ரீடெஸ்ட் பண்ணி தான் போவாங்க. பிவோட் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க. காமனா ஒரு விலையில இருந்து 100 ரூபாயில க்ளோஸ் ஆகுறாரு அப்படின்னா உடனே 250 போவாருன்னு அர்த்தம் இல்லை. எப்படி நம்ம மார்க்கெட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாரோ அது மாதிரி ஒரு இடத்துல இருந்து போயிட்டு திருப்பி கீழே வந்து திருப்பி மேல போவார். அதனுடைய விலைக்கு அதிகமா மேல போகும்போது இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ எத்தனை மணி ஆனாலும் அந்த 117ங்கிற வேல்யூ எவ்வளவு ரியாக்ட் பண்ணிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டுங்க. இது ரொம்ப நம்ம சிம்பிளா பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இது நீங்களே வந்து ஒரு டைம் ஃப்ரேம்லயும் நீங்க பேக் டெஸ்ட் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க பேக் டெஸ்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை இதனுடைய ஸ்டாப் லாஸ் என்ன அப்படிங்கறது நீங்க ஃபைண்ட் பண்ண கத்துக்கணும். மினிமம் 6 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் இருக்கணும். அவ்வளவுதான் இருக்கணும். அதுக்கு மேல நீங்க இங்க பணத்தை கொடுத்துட்டு வரக்கூடாதுங்க. சரிங்களா? இது சிம்பிள் வே. நீங்க இப்ப நான் எந்த புட் சைடு போகக்கூடாதுன்னா ஏன் போகக்கூடாது அப்படின்னா, இவர் எப்ப இன்னைக்கு இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் வச்சு கீழே விழுந்துட்டாரோ அப்பவே வந்து புட்டு காலி ஆயிட்டாருன்னு அர்த்தம். அவர் ஃபர்தரா ஸ்டெப் மாதிரி கீழே தான் வருவாரு. ஸோ இந்த இடத்துல ஹீரோ டு ஜீரோ கால் கூட இந்த விலைக்கு மேலேயே அவர் எடுத்துட்டு போயிட்டாரு. நல்லா பாருங்க தெரியும். இந்த விலையில டச் ஆகவே இல்லை. எக்ஸ்பெக்ட் பண்ணது 19.98, பட் 19.98 அவர் வரவே இல்லை. லோ எக்ஸாக்டா 20.65ல வந்து என்ட்ரி எடுத்துட்டு அதே 38க்கு மேல ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் வச்சிருக்காது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். இதே வேல்யூவை நான் இன்னொரு சிம்பிள் விஷயமா சொல்றேன். 25,150 காலை சும்மா செக் பண்ணுங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இந்த காலை என்ன விலையில நான் வாங்கியிருக்கலாம் அப்படிங்கறத நான் இங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதே வேல்யூஸ் தான் 29 அப்படிங்கிற வேல்யூஸோ அல்லது 19ங்கிற வேல்யூஸ்ல எந்த பிரீமியம் இருக்காருன்னு தேர்ந்தீங்க அப்படின்னா, அவர் 38ல போய் இருக்கும் பொழுது நீங்க இந்த 29.13ங்கிற வேல்யூ போட்டீங்கன்னா தெரியும். தெரியுதுங்களா? ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் இந்த வேல்யூவை எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் காமனா யூஸ் ஆகும்னு சொல்லி. சோ இந்த இடத்துல இருந்து அவர் எவ்வளவு தூரம் போயிருக்காரு? 89 வரைக்கும் போயிருக்காரு. 29ல வந்த கால் வேல்யூ இந்த இடம் வரைக்கும் 89 வரைக்கும் போயிருக்காரு. ஸோ இது சிம்பிள். மார்க்கெட்டை நீங்க எப்படி வாட்ச் பண்ணணும் அப்படிங்கறத நான் இதைத்தான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இந்த இடத்துல எடுக்கல அப்படின்னா 38ல போய் சஸ்டெயின் ஆனார்னு எடுங்க. எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா 38ல போய் சஸ்டெயின் பண்ணும்போது எடுங்கன்னு சொல்றேன். சரிங்களா? இதுதான் ரூலுங்க. ஏன்னா இந்த வேல்யூ அடுத்தது ஆக்ட் ஆக போறாரு. ஸோ இந்த 29லயே நான் விட்டுட்டேன், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னா 38ல கூட போய் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அவருடைய டார்கெட் 69 தான் இருக்கணும் ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த இடத்துல போட்டு பாருங்களேன் 53 அப்படிங்கிறது எப்படி ஒர்க் பண்ணிருக்கு அப்படின்னு. 53.9 அதே போல 69.5 ஸோ அடுத்தது இந்த இடத்துல 89.9 ஸோ இது வந்து காமனா எல்லா நாளும் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் இந்த விலையெல்லாம் சரியா ஆக்ட் ஆகுது? இதுதாங்க மார்க்கெட்டு. ரொம்ப இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியம் வச்சு நம்ம எப்படியெல்லாம் இன்னும் மார்க்கெட்டை சிம்பிளா கொண்டு வரணும், நம்ம எப்படி படிக்கலாம் பார்க்கணும் அப்படிங்கறத நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிட்டே இருக்கேன். சரிங்களா? நீங்க பேக் டெஸ்ட் பண்ணுங்க. நான் சொன்னாலும் இந்த விலையில ஏன் நடக்குது,
இதை ஏன் நான் வந்து மேஜிக்கல் வேல்யூஸ்னு நான் சொல்றேன். இது ஒரு ஸ்ட்ரைக்குக்கு மட்டும் ஒர்க் ஆகுறது இல்ல, எந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் உள்ள போட்டீங்கனாலும் ஒர்க் ஆகும். அதுதான் மார்க்கெட். சரிங்களா? ஓகே, நீங்க இதை பேக் டெஸ்ட் பண்ணுங்க, அப்பதான் நீங்க இதுல அனுபவம் ஆக முடியும். சரிங்களா? இத மாதிரி நீங்க ஆர்என்டி கண்டிப்பா பண்ண முடியும். செக் பண்ணி பாருங்க. ஓகேங்க, நான் இன்னைக்கு அதே மாதிரி இதுல ஷேர் பண்ணியிருந்தது வந்து பாத்தீங்கன்னா 25,098க்கு மேல சஸ்டெயின் ஆனார்னா மார்க்கெட் அப்சைடுன்னு சொல்லியிருப்பேன். அது மினிமம் டார்கெட்டுங்கிறது 25,176. மார்னிங்கே வந்து இவர் வந்து இங்க டச் ஆயிட்டாரு. ஆஃப்டர் தட் இந்த வேல்யூஸ்ல சரியா தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். நான் இதுல யூடியூப்ல கொடுத்த வேல்யூஸும் இங்க தான் இருக்கும். ஆஃப்டர் தட் அதுக்கு மேலேயும் போயிருக்காரு. ஸோ மார்க்கெட்டை மேக்ஸ் வேல்யூஸோட மட்டும் பார்த்தீங்கன்னா போதுங்க. ஓகேங்க, நான் இதுக்கு முன்னாடி இப்போ நான் இங்கே காமிக்கக்கூடிய சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லியில மார்க்கெட்டு என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காரு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் இது வீக்லி வீடியோஸ்ல நான் வந்து காமிச்சிருப்பேன். இப்பொழுதைக்கு அப்சைடு 25,240 அண்ட் எபோவ் க்ளோஸ் வச்சிருக்காரு. இன்னும் ஃபர்தரா அப்சைடு போற மாதிரி இருந்தா இந்த வீக்கு 25,288 வரைக்கும் காமிக்கிறாரு வீக்லி லெவல்ஸ்ல. ஸோ இந்த லெவல்ஸை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் அதுக்கு மேல போகும்போது அப்சைடு பாசிபிள்ங்கிறது 25,288ங்கிறது இந்த வீக்குடைய முக்கியமான வேல்யூஸா இருக்கும். ஆஃப்டர் அதையும் தாண்டி போகும்போது 25,342 அப்படிங்கிறது வரைக்கும் காமிக்குது. சரிங்களா? பார்ப்போம், மார்க்கெட்டை நம்ம வேல்யூஸோடவே மூவ் பண்ணுவோம். பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இடத்த வந்து ஒரு ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை. 24,900ங்கிற விலையை வந்து ரீடெஸ்ட் பண்ணலை. பார்க்கலாம், இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் அப்சைடுன்னு தான் இதனுடைய மீனிங்க. சரிங்களா? இதை நான் வீக்லி வீடியோஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஃபர்தராக அப்சைடில் தான் இருக்காரு. பார்ப்போம். இதே வந்து நம்ம மந்த்லி லெவல்ஸில் என்ன இருக்காருன்னு பார்த்துடலாங்க. மந்த்லி லெவல்ஸில் எக்ஸாக்டா 25,153 அப்படிங்கிறது ஒரு பிக் சப்போர்ட்டுங்க. ஸோ அங்கிருந்து இன்னைக்கு மார்னிங் க்ளோஸ் வச்சு அதுல இருந்து அப்சைடு திருப்பி அகெயின் 25,264 வரைக்கும் இன்னைக்கு எக்ஸாக்டா ஹை போயிருக்காருங்க. 61 வரைக்கும் இன்னைக்கு ஹை போயிருக்காரு. இது இம்பார்ட்டன்டான வேல்யூவா செயல்படும். இப்போ லாஸ்ட் மந்தோட ஹைய அவரு பிரேக் பண்ணி தான் மேலே போயிருக்காருங்க. ஆகஸ்ட் மந்தோடைய ஹை இதுதான் இருந்தது. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க இந்த மந்த், இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபர்தரா இன்னும் அப்சைடு போகணும் அப்படின்னா 2 வேல்யூஸ் இருக்குங்க. அதாவது 25,366ங்கிறது அப்சைடு பாசிபிள் உண்டான மந்த்லி வேல்யூஸ்ல இருக்கும். இதே இன்னும் அப்சைடு போகணும்னா 25,465 அப்படிங்கிற பிரைஸ் வந்து இருக்கு. அதற்கும் மேல போகும்போது தான் 25,580ங்கிறது செயல்படும். சரிங்களா? மொத்தத்துல மார்க்கெட் இப்போதைக்கு அப்சைட்ல தான் இருக்கு. இந்த மந்த் 25,042க்கு கீழே வந்தா மட்டும்தான் வந்து டவுன் சைடு பாசிபிள்ங்க. 25,042. ஸோ அந்த ப்ரைஸை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே வந்தாதான் டவுன் சைடு பாசிபிள் அதிகமா இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? ஓகேங்க, நம்ம நாளைத்த மார்க்கெட்டுக்கு வேல்யூஸ் செக் பண்ணிடலாம். நாளைத்த மார்க்கெட்டுக்கு வந்து ஆக்சுவலா என்ன காமிக்கிறாங்கன்னா பை அபோவ் லைன்ங்கிறது 25,262. ஸோ அதே செல் பிலோ லைன்ங்கிறது 25,214. இந்த ப்ரைஸை நோட் பண்ணிக்கோங்க. அதே ஆஃப்டர் அப்சைடு பாசிபிலிட்டி வந்து 25,468 வரைக்கும் காமிக்குதுங்க. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரீமியம் பேஸ்டில் இது காமிக்குது. சரிங்களா? இது என்ன பிரீமியம் பேஸ் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்களும் ஒரு ரஃபா ஒரு கால்குலேஷன் போட்டு பாருங்க. அதாவது நானே உங்களுக்கு ஒரு செக் வைக்கிறேன். இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோடைய பிரீமியம் வேல்யூ 25,239.1. இந்த வேல்யூல இருந்து இந்த வேல்யூவை கழிச்சிங்கன்னா ஒரு பிரைஸ் கிடைக்கும். அந்த பிரைஸ் இங்க ஒரு 2 பிரீமியத்துடைய கூட்டுத்தொகை ஆவரேஜ் பிரைஸா இருக்கும். இதை நான் ஏன் வந்து டெய்லி ஒரு வேல்யூ சொல்றேன். இந்த பிரீமியத்துடைய வேல்யூஸ் படி 25,468 வரைக்கும் அப்சைடும்,
அதே டவுன் சைடு வந்து 25,108 வரைக்கும் காமிக்குது. இதே பிரைஸ அதே கூட்டுத்தொகையோட மைனஸ் பண்ணீங்கன்னா பர்டிகுலரா 2 பிரீமியத்துடைய ஆவரேஜ் பிரைஸ் கிடைக்கும். நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு. சரிங்களா, இதுதான் வந்து மார்க்கெட்ல நம்ம வந்து கொடுக்கும் பொழுதுலாம் சொல்லுவேன். பிரீமியம் அதிகமா இருக்கும் பொழுது மொமெண்டம் அதிகமா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல பிரீமியம் டிகே தான் நடக்கும். சரிங்களா, பாருங்க நாளைக்கு மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது. ஓகே, அதே வந்து 25,468 வரைக்கும் அப்சைடு காமிக்குது. அதுக்கு ஒரு வேல்யூ 25,404 அண்ட் 25,362. அதற்கும் கீழே வரும் பொழுது 25,334. அதற்கும் கீழே வந்தா 25,288. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூஸ். இதே சப்போர்ட் வேல்யூஸ் 25,212 பிலோ இருக்கும் பொழுது 25,170 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட். அதுக்கும் பிலோ வரும்போது 25,142. அதற்கும் கீழே வரும் பொழுது 25,108 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் காமிக்குது. ஸோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் வேல்யூங்கிறது 25,082 அண்ட் 25,045. அதெல்லாம் பிரேக் ஆகும் பொழுது 24,998 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இதை நீங்க டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியர் பிக்சர் தெரியும். ஸோ இது ஏன் நான் இந்த விலை கொடுக்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அப்போதான் நம்ம மார்க்கெட்டை டெய்லி வந்து வாட்ச் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, இது எல்லாம் ஏன் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா, அப்பதான் வந்து நீங்க நம்ம மார்க்கெட்ல சஸ்டெயின் பண்ண முடியும். சரிங்களா, ஓகேங்க. இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்துடலாம். முக்கியமா வந்து பை அபோவ் செல் பிலோ லைன் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலேயோ இன்னித்த ஹை தான் நான் பை அபோவா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். செல் பிலோங்கிறது 25,214. இது மட்டும் முக்கியமா நோட் பண்ணிக்கோங்க. இதே இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரைஸ் பார்த்துடலாங்க. 25,300 கால் அண்ட் புட் எடுத்திருக்கேன். இதுல 25,300 கால் 108 அபோவ் இருக்கும் பொழுது மார்க்கெட் அப்சைடுங்கிற ட்ரெண்டை மட்டும்தான் இது ஐடென்டிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் இங்க நான் கொடுக்குறேங்க. மார்க்கெட் அப்சைட்ல இருக்குங்கிறது தான் இங்க சொல்ல வரேன். சரிங்களா, 108க்கு மேல இருக்கிற வரைக்கும். இதுவே அப்சைடு பாசிபிலிட்டி அப்படிங்கிறது 144 162 செயல்படும். சரிங்களா, இதே டவுன் சைடு 86 and 68 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 86 and 68. இதே 25,300 புட் 154 and above இருக்காரு அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைட்ல தான் இருக்குங்க. சரிங்களா, அதே மாதிரி கால் பிரீமியம்ல 68 கீழே போயிடுச்சுன்னா கால் சைடு பத்தி யோசிக்காதீங்க. இதே புட் சைடு 68 கீழே போயிடுச்சுன்னா புட் சைடை பத்தி யோசிக்காதீங்க. சரிங்களா, இங்க டவுன் சைடு சப்போர்ட்டுங்கிறது 98 and 68 புட் சைடுல. அதே வந்து அப்சைடு பார்த்தீங்கன்னா 202ங்கிற ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கு மேலே போகும்போது 276 வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்களா, மார்க்கெட் எப்பொழுதும் வேல்யூஸோட மட்டும் பாருங்க. இந்த இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் பிரீமியத்தை எடுத்து எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணி ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க பேக் டெஸ்ட் கண்டிப்பா பண்ணி ஆகணுங்க. சரிங்களா, இங்க நான் கொடுக்குற வேல்யூஸ் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாலும் நீங்க ஓனா அனலைஸ் பண்ண கத்துக்கோங்க. சரிங்களா, இது பத்தின தகவல்கள் மற்றும் கிளாஸ் விஷயமான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.